இருக்கலாம், ஆபத்தில் அவளுக்கு உதவி இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் நமக்கு விரோதமாக செயல்படும் பொழுது, அல்லது நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் பொழுது அவளை மன்னித்து நேசிக்கிறோமா அல்லது கசப்பை வெளியிலே காட்டுகிறோமா? இந்த மாம்சத்தில் யாரையும் மன்னிக்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு தான் பிதாவை இவளுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்ற ஆவியை உடையவர்களால் மட்டுமே தான் இப்படிப்பட்ட நேரத்தில் செயல்பட முடியும். இன்று சில விசுவாசிகளுடைய ஒரு ஊழியக்காரர் ஒரு புத்தகத்தை எழுதும்படி பார்த்தேன். ஏன் சில விசுவாசியுடைய ஜீவிதத்தில் தேவையற்ற வியாதிகள், வீசிங் மற்ற அநேக காரியங்கள், கம்ப்ளைண்ட்ஸ், தலைவலி, படபடப்பு, அநேக காரியங்கள் ஏன்? அவர் சொல்லுகிறார், தன்னுடைய மாமனாரையோ மாமியையோ மருமகளையோ தனக்கு விரோதமாக செய்தவர்களையோ மன்னிக்காமல் ஜீவிதத்தில் ஒரு கசப்பை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட வியாதிகளை சாத்தான் ஒருவனுக்குள்ளாக கொண்டு வருவான். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு அவர்களை மன்னிக்கும் பொழுது அந்த சரீரத்திலும் ஒரு விடுதலை, ஆவியில் ஒரு விடுதலை என்று சொல்கிறார். அவர் யாருக்கும் இன்னும் இருக்கும் என்றால், இன்று ஜெபிக்கும் பொழுது நீங்கள் வாய் திறந்து அப்படிப்பட்ட பேரை சொல்லி மன்னியுங்கள். எந்த நேரத்தில் தானே ஒரு விடுதலையை நீங்கள் காணப்போகிறீர்கள். பழிவாங்குதல். அடுத்ததாக 7, தனக்கு யாராவது தீமை செய்து விட்டான் அல்லது தவறாக பேசிட்டான், பதிலுக்கு ஏதாவது அவங்களை பேசாட்டா சிலருக்கு தூக்கம் வராது. 4 வார்த்தை அவனை பார்த்து நறுக்குன்னு கேட்டாலோழியே எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்க. இருக்கக்கூடாது. எனக்கு போய் இது செய்துட்டானே, என்னை பார்த்து இப்படி பேசிட்டானே. ஆனா வேதம் என்ன சொல்லுவது? எபிரேயர் 10:30, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று. பழிவாங்குதல் எனக்குரியது, என்னிடம் விட்டு விடு என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல 1 பேதுரு 3:9, நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு தீமை செய்தவர்களை பழிவாங்காது ஆசீர்வதியுங்கள் என்று அங்கு ஆலோசனை கொடுக்கிறார். 8வதாக சண்டை போடுதல். சிலர் எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுவார்கள். நீதிமொழிகள் 25:33, வடகாற்று மழையையும், சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் கூரையில. இன்னைக்கு வேலை முடிஞ்ச ஹஸ்பண்ட் உடனே வீட்டுக்கு வர மாட்டேன்றாருன்னு சிலர் கம்ப்ளைண்ட். ஏன்னா வீட்டுல கூரை இல்லை, இல்லாட்டி அங்க போய் உட்காந்துருப்பான். அதனாலதான் வெளியில லேட்டா சுத்திட்டு வர்றான். கருத்து வேறுபாடு வருவது சகஜம். ஆனால் அவளை உடனுக்குடன் பேசி தீர்க்க வேண்டும். சண்டையிட்டு அடித்தால அமைதலான ஆவியோடு நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். 9வது பரியாசம். எபேசியர் 5:4, அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே. யார் பரியாசம் பண்ணுவார்கள் என்று பார்க்கும் பொழுது அகங்காரமும் இடும்பும் உள்ளவர்கள் தான் என்று நீதிமொழிகள் 22:24 பார்க்கிறோம். அகங்காரமும் இடும்பும் உள்ளவர்கள் பரியாசம் பண்ணுவார்கள் என்று. ஜோக்கு அடிப்பது தவறு அல்ல, ஆனால் குவாலிட்டி ஜோக்காக இருக்க வேண்டும். அதற்கென்று எந்த ஒரு ஜோக்கும் எல்லை மீறி போய் மற்றவருடைய சுயத்தை திடும் அளவுக்கு கடந்து சென்று விடக்கூடாது. மற்றவர்களை புண்படுத்தத்தக்கதான ஜோக்குகளை வேலை பார்க்கறதுல நீங்க பார்த்திருப்பீங்க. உலகத்தான் பேசும் காரியங்கள் சிரிச்சுட்டே பேசுவான், ஆனா மத்தன் யாரையாவது ஒத்தனை பார்த்து அது அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம் வாயை விளக்கி காத்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 1:1 அதான் சொல்கிறது, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல உட்காராதே. இந்த வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் என் சிரிப்பு கூட மற்றவர்களை ஆற்றுவதாக, தீற்றுவதாக, பலப்படுத்துவதாக இருக்க வேண்டுமே தவிர அவருடைய ஆவியை முறிக்கத்தக்கதாக இருந்துவிடக் கூடாது. அதனால்தான் யாக்கோபு 3:6 பார்க்கிறோம், பொல்லாதது இந்த நாக்கு என்று நாம் பார்க்கிறோம். 10வதாக மனமேட்டிமை. சிலருடைய நடையில, உடையில, பார்வையில பகட்டு,
ஒரு கேர்டஸிக்கு கூட அல்ல அல்ல. போன சனிக்கிழமை வாரத்தான் என் பிரதர் ஃபாஸ்டிங் பேர் வந்து விட்டு அங்கே போயிருங்க பொழுது ஒரு 5 ஸ்டார் துபாய் ஹோட்டலுக்கு என் பிரதர்லா கூட்டி போயிருந்தா. இருக்கும் பொழுது அங்குதான் தென்னிந்திய சினிமா சங்கம் ஏதோ முடித்து விட்டு நடிகர்கள் அவருடைய நடையை பார்த்தா ஒவ்வொருடைய இதிலையும் பார்க்கும் பொழுது பகட்டு. என் பிரதர்ல சும்மா தானே இருக்க வேணும், ஏதோ ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சினிமா ஆக்டர் போய் பேச போனா மூஞ்சி கூட காட்டல. அவ்வளவு தூரம் அவருடைய பகட்டுக்கும் நடைகளும் வீழெல்லாம் மாறிப்போகும் மாறிப்போகும். தமிழிலே ஒரு பிடித்தமான ஒரு பழமொழி உண்டு, நிறைகுடம் தழும்பாது, அரைக்குடம் தளக்கு தளக்குன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். எசேக்கியேல் 28:17 படி மனமேட்டிமை சாத்தானின் குணமாகும், இந்த குணத்தினாலே தேவன் அவனை உன்னதத்திலிருந்து தள்ளி போட்டார் என்று பார்க்கிறோம். அவ்விதம் இந்த குணத்தையுடைய ஜீவித்திலும் வீழ்ச்சி நிச்சயமே. நீதிமொழிகள் 16:18 சொல்கிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. நீதிமொழிகள் 16:5 மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோட கைகோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். இவ்விதமான குணங்களே ஆவியானவரை துக்கப்படுத்தும் குணங்களாகும். இக்குணங்கள் ஒருவனுக்குள் இருந்தால் அவனுடைய ஜீவியம் வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ ஜீவமாக இருக்காது. ஆவியின் கனிகள் பலன் கொடுக்காது நின்று போய்விடும். அது முக்கியமாக அன்பு, சந்தோஷம், சமாதானம் முற்றுமாக ஜீவித்தை விட்டு நீங்கி போய்விடும். கிறிஸ்தவ ஜீவியம் புளித்து போய்விடும். கிறிஸ்தவ நடைமுறைகள் ஏதோ கடமைக்காக சபைக்கு வந்து செல்வதாக மாறிவிடும். நீங்க கண்ணாடி முன் நின்று உங்களுடைய முகத்தை பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது இருந்த முகத்திற்கு அருளும் இப்பொழுது இருக்க அருளுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். இவளெல்லாம் பெரிய பாவங்களாக இராவிட்டாலும் உன்னத பாட்டு 2:15 கூறியபடி திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழிநரிகளையும் சிறு நரிகளையும் பிடியுங்கள் என்று பிடித்து வெளியே எரிந்தால்தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு வெற்றி உள்ள ஒரு ஜீவியம் நாம் ஜீவிக்க முடியும். இது உங்களுடைய விசுவாச கப்பல் ஒரு பொழுது மூழ்கி விடாது என்று நினைத்து விடாதீர்கள். வாழ்க்கை என்ற கொந்தளிக்கும் கடலே ஆங்காங்க மறைவான பாறைகளைப் போலும் கடலுக்கடில் மிதந்து வரும் பனிப்பாறைகளைப் போலும் இந்த சிறு சிறு பாவங்கள் இருந்தே தீரும். இந்த மறைவான சிறு சிறு பாவங்கள் ஒரு விசுவாசிக்கு இருக்கும் என்றால் அவன் விடுதலையோடு தேவனை ஆராதிக்க முடியாது, உற்சாகமாக ஊழியம் செய்ய முடியாது. உங்களைத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் அழைக்கிறார். மீண்டும் வந்து என் விடுதலை முற்றுமாக ஏற்றுக்கொள் மகனே, சாத்தானுடைய வலையிலே வஞ்சித்தது கிடந்தது போதும், அன்போடு இரு கையும் நீட்டி அழைக்கிறார். முள்ளும் காடும் மழையும் உள்ளம் உடைந்தேசு தேடுகிறார். முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தேசு தேடுகிறார். முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தேசு தேடுகிறார். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதால் சாத்தான் வலையில் நீ சிறையாகினான். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதால் சாத்தான் வலையில் நீ சிறையாகினான். தேவன் அபிஷேகத்தை கொடுப்பது பின்வாங்கி போயிருக்கிறவளை அழைத்து வல்லமினால் நிறைக்கத்தான், மீண்டுமாக தன் பணியை செய்யத்தான். உங்கள் தனிப்பட்ட ஜீவித்திலும் சபையிலும் அந்த தேசத்திலும் எழுப்புதல் வர வேண்டும் என்பதற்காகத்தான். 4ஆவதாக வேதத்தில் கூறப்பட்டுள்ள சில எழுப்புதல்கள். தேவன் தம் ஜனத்தை நேசிப்பதனால தன்னுடைய ஜனம் பாவத்தின் எல்லைக்குள் கடந்து செல்லும் பொழுதெல்லாம், விளிம்புக்கு கடந்து செல்லும் பொழுதெல்லாம் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை, ஊழியர்களை, போதர்களை அனுப்பி எச்சரித்து மீண்டுமாக தம்மண்டை அவர் சேர்த்துக் கொள்கிறார். ஆகாப்பும் எசபேலும் என்ற பொல்லாதவர்கள் அரசாட்சி செய்து கொண்டிருந்த பொழுது இஸ்ரேல் மக்களுடைய ஆவிக்குரிய நிலைமை மிகவும் பரிதபிக்கப்பட்டதாக இருந்தது. பொல்லாத ஆட்சியில் பாவம் ஒரு பெருவெள்ளத்தை போல் கரைபுரண்டு ஓடியது. தேவனுடைய தீர்க்கதரிசிகள் கொலை உண்டார்கள். முழு தேசமும் தேவனை மறுதலித்தது. பாகாலை முழு தேசமும் சிரிக்க ஆரம்பித்தது.
அந்த காலகட்டத்திலே தேவன் தன் ஜனத்தின் மேல் மனதுருகிறாக எலியா தீர்க்கதரிசி அங்க